நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய குவியம் ரிவ்யூ நிகழ்ச்சியூடாக இயலே காணொளி பாடலினுடைய விமர்சனத்தினூடாக இணைந்து கொள்ளலாம். மஹி எஸ்ஆர் அவர்களுடைய கதை, திரைக்கதை, வரிகள், எடிட், டிஐ அண்ட் டிசைன்ஸ்லையும், தேவராகவ் அவர்களுடைய இசையமைப்பிலையும், தயஸ் அவர்களுடைய பாடல் மற்றும் பிரணவ் அவர்களுடைய கிட்டார் இசையமைப்பு மற்றும் வித்யாசாகர் அவர்களுடைய வயலின் இசையிலையும், அபிஜன் அவர்களுடைய டிஓபி மற்றும் விமுக்தினி சங்கல்பனா மற்றும் மஹி எஸ்ஆர் அவர்களுடைய நடிப்பிலையும் உருவாகி இருக்கிறது தான் இந்த இயலே காணொளி பாடல். காதல் ரசம் ததும்பர விதத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற இந்த காணொளி பாடலினுடைய கதைக்களத்தை எடுத்துக்கொண்டா, தன்னுடைய காதலனை சந்திக்கிறதுக்காக தயாராகி தன்னுடைய கையாலேயே பூச்செண்டு தயாரிச்சு தன்னுடைய காதலனுக்காக எடுத்து செல்லுகின்ற கதாநாயகி, அதே நேரம் தன்னுடைய காதலியின் வருகைக்காக ஒரு ரயில் பயணம் நெடுகிலும் காதலியை பற்றிய சிந்தனைகளோடு அவளுக்கான கவிதைகளை எழுதிய வண்ணம் காத்திருக்கின்ற கதாநாயகர். இவ்வாறாக ஆரம்பிக்கின்ற இந்த கதை, ரயில் பயணத்தில் இவர்களுடைய சந்திப்பு, அதன் பின்னர் அந்த ரயில் பயணம் நெடுகிலும் இவர்கள் இருவருக்கும் இடையே இளையோடுகின்ற அந்த காதல், அதிலேயுமே குறிப்பாக சொல்ல போனா கதாநாயகனால எழுதப்பட்ட அந்த காதல் கவிதைகளை ரசித்தபடி செல்லுகின்ற கதாநாயகி, இவ்வாறாக நகர்ந்து செல்லுகின்ற இந்த கதை. வழக்கமாவே கதாநாயகன் தானே கதாநாயகிக்கு பொக்கே கொடுப்பாங்க, இங்கே என்ன மாறி நடக்குது அப்படி என்று சொல்லி ஆரம்பத்திலேயே எழுந்த ஒரு கேள்விக்கு விடையளிக்கிற விதத்திலையும் மற்றும் இவ்வளவு நேரமும் அவ்வளவு ஒரு உருக்கமாக அவ்வளவு ஒரு காதல் நயத்தோட பார்த்து கொண்டிருந்த பார்வையாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சி அளித்து செல்கின்ற வகையில ஒரு எண்டிங் சீனோட நிறைவடையுது. அதே நேரம் இந்த காணொளி பாடலினுடைய காட்சி அமைப்புகளை எடுத்துக்கொண்டா, ஆரம்பத்திலேயே அந்த ஹீரோயினுடைய என்ட்ரிக்காக வைக்கப்பட்ட அந்த ஒரு ஃப்ரேமா இருக்கலாம். அதாவது அந்த கண்ணாடியினுடைய வழியாக ஹீரோயினுடைய அந்த முகத்தை காற்ற மாதிரியான அந்த சீன், அதற்கு பின்னர் அந்த ரயில் பயணங்கள்ல இவர்கள் இருவருக்கும் இடையேயான அந்த காதலை வெளிப்படுத்தி இருக்கிற அந்த காட்சிகள், உதாரணமாக ஒரு ஜன்னலோர இருக்கையில அமர்ந்தபடியே அந்த இயற்கையை ரசிச்சபடியே செல்லுகின்ற கதாநாயகி, அந்த கதாநாயகியினுடைய அந்த ஒரு அழகை பார்த்து வியந்து கவிதைகளாக செதுக்கி கொண்டிருக்கின்ற கதாநாயகன், இவ்வாறான காட்சி அமைப்புகள் இது எல்லாத்தையுமே தாண்டி இறுதியாக அந்த கவிதை எழுதப்பட்ட டயரியை மூடி வைக்கின்ற அந்த ஒரு இடத்துல இருந்து அப்படியே அந்த கிளைமேக்ஸ் சீனை காட்டி இருக்கின்ற அந்த காட்சி அமைப்பு, இவை அனைத்துமே மனதை உலுக்கி போடுற விதத்துல செதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பாடலினுடைய இசையமைப்பை எடுத்துக்கொண்டா, ஆரம்பம் முதல் கொண்டு ஒரு காதல் உணர்வோடு அவ்வளவு அழகாக ரசிச்சு பார்த்து கொண்டிருந்த அத்தனை பேரையும் இறுதி பகுதியில அப்படியே கண்கள்ல கண்ணீரை வரவழைக்கிற விதத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. அதுலயுமே குறிப்பாக இந்த பின்னணியில வந்து போற அந்த வயலின் இசை வந்து மனதை வருடி செல்ற விதத்துல அவ்வளவு அழகாக இசை மட்டுக்களால கோர்க்கப்பட்டிருக்கு. இசையமைப்பு மட்டும் கிடையாது, இந்த பாடலை பாடியவருடைய குரல் வளம், அதாவது அவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக உணர்வுகள் இளையோடும் விதத்துல அந்த பாடலையுமே பாடியிருக்கிறார்கள். மற்றும் இந்த பாடலினுடைய வரிகளை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வரியுமே செதுக்கப்பட்டிருக்கு அப்படி என்றுதான் சொல்லணும். உதாரணமாக எடுத்துக்கொண்டா, மொழி பழகிடும் மழலை எனக்கு நடை பழகிடும் காரிகை நீ, இப்படியான வரிகள்ல இளையோடுகின்ற அந்த ஒரு காதல் உணர்வாக இருக்கலாம். அதே மாதிரி மாய ஜீவன் என வாழும் என் கவி நான் மாண்ட பிறகும் உன்னை தாங்கிடுமே, இப்படியான வரிகளில் இருக்கின்ற அந்த ஆழ்ந்த அர்த்தங்களாக இருக்கலாம். ஒவ்வொன்றுமே அவ்வளவு அழகாக செதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பாடலில் நடிச்சிருக்கிற நடிகர்களினுடைய நடிப்பு, இரண்டு பேருமே அவ்வளவு இயல்பாக நடிச்சிருக்கிறார்கள். அதிலேயுமே குறிப்பாக இவர்கள் இருவருக்கும் இடையே வெளிப்பட்ட அந்த காதலினுடைய வெளிப்பாடு, இது அனைத்துமே அவ்வளவு இயல்பான நடிப்பின் மூலம் வெளிப்பட்டிருக்கு. இவ்வாறாக அனைத்து விதத்திலேயுமே மனதை உருக்குற விதத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த இயலே காணொளி பாடல் வெற்றி அடைகிறதுக்கு குவியம் மீடியா சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கீர்த்தி. மறக்காம குவியம் மீடியாவை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி குவியம் மீடியாவோட இணைஞ்சிருங்க.